நான் கண்ட சரித்திர நாயகங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான். ஒன்று மகாத்மா காந்தி, ஒன்று ஏபிஜே அப்துல் கலாம். இவங்கெல்லாம் பல சரித்திர யுத்தங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ரூபா நோட்டில் போய் இடம் பிடிச்சி உக்காந்துக்கிட்டாங்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் பாவம் நல்ல மனுஷன். அவரெல்லாம் நம்ம நாட்டிலே விலை உயர்ந்த ரூபா நோட்டில் அவர் போட்டால் வரணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. இப்போ உள்ள ஆளுக பூரா ரசிகர் கூட்டத்தையும் ஜாதி கூட்டத்தையும் காட்டிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. எல்லாம் ஒன்றும் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது, ரூபா நோட்லேயும் இடம் பிடிக்க முடியாது. ரூபா நோட்டில் இடம் பிடிக்கணும்னா முதல்ல மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கப்புறம் அரசாங்க மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாணயத்துலேயும் ரூபாயிலையும் இடம் பிடிக்க முடியும். அப்படி எவன் இடம் பிடிச்சி நம்ம நாட்டில் வெளியே வரானோ அவன் தான் தமிழ்நாடுக்கு ஒரு சரித்திர நாயகன். அந்த சரித்திரத்தை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இங்கே படத்தில் சரித்திரம் பண்ணுறதுக்கு தான் ஆள் நிறையா இருக்குது. என் கதையை களவாண்டு நீ நடிக்கிறது, உன் கதையை களவாண்டு அவன் நடிக்கிறது. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. தெலுங்குக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, மலையாளத்துக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லா பயலுமே கலாணிப்புகளை தான் இருக்காங்க இந்த உலகத்தில். நம்மளாவது நல்லவனாக வாழ பார்ப்போம் இந்த உலகத்தில். ஏன்னா நாடு ரொம்ப பெருசு. நம்ம நல்லவனாக வாழ்ந்தால் அது நம்மளுக்கு